அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவரான தடஜே ரஹீம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள பாராட்டியும், விஜய் மாதிரி சீமான் ஒரு தற்குறி தலைவன் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில போட்டிருக்காரு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாடு முழுக்க அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகள் வழி விஜயோட இணைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஒரு ஹாட் டாபிக்காகவே பார்க்கப்படுது. இந்த சூழல்ல விஜய்க்கு பலம் சேர்க்கிற விதமாக இது அமையும் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும், முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் விஜயுடைய கட்சியில இணையறது அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பை தான் உண்டு பண்ணும் அப்படின்னும், உதாரணத்திற்கு எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்ட செங்கோட்டையன் தற்போது விஜயுடைய கட்சியில இணைஞ்சு விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லுவாருன்னு விஜய் எப்படி நினைக்கிறாரு அப்படின்னும், இது கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிளவை தான் உண்டு பண்ண போது. ஏற்கனவே விஜயுடைய கட்சியை தற்குறி கூட்டம்னு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக விஜய்க்கு வலு சேர்க்காது அப்படின்றது தான் மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாம விஜயுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான விமர்சிக்கிறதும், விஜய் சீமானோட கட்சியில இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இணைஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் வண்ணம் தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவரான தடஜே ரஹீம் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்களை ஏதோ ஆசை காட்டி தங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டு பெருமை பேசும் அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் அடுத்த கட்சி தலைவர்களை இறக்குமதி செய்யாமல் புது புது இளைஞர்களை அடுத்த தலைமுறை தலைவர்களாக உருவாக்கும் சீமானவர்களுக்கு ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு மாசான ட்வீட் போட்டிருக்காரு. ஏற்கனவே அரசியல்ல ஒரு பிரபலமான முகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை தன்னுடைய கட்சியில இணைக்காம, உண்மையிலேயே தமிழ் மீதும், தமிழ்நாட்டு மீதும் அக்கறை கொண்ட நெறைய இளைஞர்கள பார்த்தீங்கன்னா, சீமான் தன்னுடைய கட்சியில இணைக்கிறதும், அவங்கள ஒரு பெரிய தலைவர்களா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, சீமானுடைய ஒரு சிறந்த பண்பாகவே பார்க்கப்படுது அப்படின்னும், இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னும், இளைய சமுதாயம் அரசியல் பேசணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அரசியல் பேசி நெறைய இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல கொண்டு வரும்போது, விஜய் அவர்கள் இந்த மாரி நடுவுல வந்து தன்னுடைய திரை பிரபலத்த வச்சு நெறைய இளைஞர்களை மனமாத்தி இந்த மாரி அரசியலுக்குள்ள இணைக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு அரசியல் சூழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஆசையின் காரணமாகவும், அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய படங்கள் ஒரு பெரிய வரவேற்பு பெறல அப்படின்ற காரணத்தினால தான் விஜய் கட்சிக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் கூட தங்களுடைய விமர்சனம் வச்சிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.